ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக மை சைக்கோ ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரெடி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். ரிங் அப்படியே நம்ம ஜங்குக்கும் போட்டு விட்றாரு, டைமே போட்டு விட்றாரு. இந்த மாதிரி போட்டு விட்டான். அப்படியே ஸ்டேஜுக்கு கீழே நின்று ஜான் நோட் பண்ணா. டே வந்து அந்த ரூமுக்கு வெளியே வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஜான்கிட்ட சொல்லியிருப்பாரு, எங்கள் பாரு ஜான், அது ஒரு அட்ராக்ஷன் தான். ஜங்குக்கு என் மேலே வச்சிருக்கிறது லவ். அதுவும் அவன் என்னை இப்போ லவ் பண்ணல, கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலே லவ் பண்ணிகிட்ருக்கான். சைல்ட்ஹுட், அவனோட சைல்டு ஏஜ்லேருந்து என்ன லவ் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு இந்த மூமெண்ட்டை தெரியல, அது புரியவும் இல்லை. அவனுக்கு ஏஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட், எனக்கும் அவனுக்கு ஏஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு தான் நான் ஃபஸ்ட்லேயே திங்க் பண்ணேன். ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ் அதெல்லாம் ஒரு மூமெண்ட்டே இல்லை. அவன் நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு சொல்லி ஜங்கு கூட லவ் எனக்கு ஃபீல் பண்ண வச்சாங்க. ஜங்குக்கு என் மேலே வச்சுருக்க லவ் நானும் ஃபீல் பண்ணேன். ஜங்குக்கு என் பக்கத்தில் இருக்க சொல்ல எனக்கு அவனை பற்றின ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட வரல. ஜங்குக் மற்ற பாய்ஸ், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நான் திங்க் பண்ணியிருந்தேன். அந்த 1 மந்த் எப்போ என்னை ஜங்குக் விட்டுட்டு போனானோ அப்போந்தான் எனக்கு ஜங்குக் என் பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபீல் எந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுத்துச்சு, ஜங்குக் என்னை எந்த அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்கிட்டானுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். திரும்பவும் நான் ஜங்குக்கு எப்போ பார்ப்பேன் தான் அந்த 1 மந்தாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 1 மந்த் கழிச்சு அந்த பிளேஸ்லேருந்து நேராக என்னை பார்க்க ட்ராஃபியோட என்கிட்ட தான் வந்தான். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு இந்த லைஃப்பை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் ஆகும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உடனே போய் ஜங்குக்கை அக்செப்ட்லாம் என்னால் பண்ணிக்க முடியாது. ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ் எதை திங்க் பண்ணாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். ஜங்குக்கு என் மேலே ட்ரூவான லவ்வில் தான் இருக்கிறான். நான் உன் மேலே வச்சுருந்தது ஜஸ்ட் அட்ராக்ஷன் தான். இது லவ். நான் என் பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிப்பேன். அவனை அக்செப்ட் பண்ணி லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிறதுக்கு எனக்கான டைம் கண்டிப்பாக வேணும். அந்த டயத்தை எத்தனை இயர்ஸ், 1 ஹவர் 2 ஹவர் இல்லை, எத்தனை இயர்ஸ் ஆனாலும் ஜங்குக் எனக்காக கொடுப்பான். நீ தேவையில்லாமல் திங்க் பண்ணி ஒன்றை நீ சேஞ்ச் பண்ணிக்காத, என்னை விட்டுட்டு நீ லைஃப்பில் மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம்ட்டே ஜான்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து பேசினேங்கிறத ஜங்குக்கிட்ட சொல்லவும் செய்யாத, அப்புறம் என்கிட்ட வந்து ஜங்குக் இருக்க சொல்ல க்ளோஸாக வந்து பேசாத. ஏன்னா எல்லா டைமும் ஜங்குக் ஒரே மாதிரி நார்மலாக இருப்பான்ங்கிறது எனக்கு தெரியாது. ஜங்குக் கூட கேரக்டரை நான் எப்போ பார்த்தேனோ அப்போதுலேருந்து எனக்கு இப்போ ஜங்குக் எந்த பிளேஸில் எந்த பர்சன்ட் கூட ஃபைட் பண்ணிகிட்ருப்பான், என்கிட்ட யார் வந்து க்ளோஸாக பேசுகிறாங்க அந்த பர்சன்ட்டை ஜங்குக் பனிஷ் பண்ணுவானான் தான் இப்போ முழுக்க நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். உன் மேலே ஏற்கனவே ஜங்குக்கு செம கோவம் இருக்குது, அதை நிறைய டைம் நோட் பண்ணிட்டேன். நீ என்கிட்ட வந்து க்ளோஸாக பேசுகிற மூமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஜங்குக் உன்னை எதாவது பனிஷ் பண்ணுவான். அதனால இந்த மாதிரி டாப்பிக்கில் பேசாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசு. நான் உன்னை ஃப்ரெண்டாக வேணால் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த பிளேஸை விட்டு நான் எப்போவோ மூவ் ஆன் ஆகிட்டேன். இன்னும் ஒரு 10 செகண்டில் நான் ஜங்குக்கோட ஒய்ஃபாக மாற போகிறேங்கிற மாதிரி ஜானுக்கிட்ட இந்த மாதிரி நம்மகிட்ட பேசிட்டு தான் டோரை ஓப்பன் பண்ண வந்துருப்பாரு. இந்த மாதிரி அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் ஜான் திங்க் பண்ணிவிட்டு, உனக்கு அவன் கூட லைஃப்பை ஷேர் பண்ணி மூவ் ஆன் ஆக எத்தனை இயர்ஸ் வேணாலும் ஜங்குக் டைம் கொடுப்பானா? கொடுப்பான்டா, டைம் கொடுப்பான். ஆனால் உங்கள் 2 பேரையும் நான் ஒன்று சேரவே விட மாட்டேன், லைஃப்பில் மூவ் ஆன் ஆகையும் விட மாட்டேன். கண்டிப்பாக பாருடே, இந்த மாதிரி என்ன இப்படி பேசி இன்சல்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஜங்குக்கோட ஹேண்ட்ஸாலே உனக்கு பனிஷ்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். அப்படிங்கிற மாதிரி செம்மங்கான்லேயே அந்த பிளேஸில் டேக்குக்கு மேரேஜ் பண்ண மூமெண்ட்டுக்கு எல்லாருமே கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுவாங்களே, அப்படி கிளாப் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஜானுமே கிளாப் பண்ணுவான். அந்த மாதிரி கிளாப் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஜங்குக்கோட ஹவுஸை கட்டுது. ஜங்குக்கு அப்படியே கேண்டில்ஸ் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு டேக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். டே வந்து ஹாலில் இருந்து ஜங்குக்கோட ரூமுக்கு போக ரொம்ப பயப்படுறாரு. இந்த மாதிரி பயந்தா ஜங்குக்கோட மாம் தான், டேங் நீனும் ஹாலில் இருந்து ரூமுக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போகணும் ஆண்டி, வாட்டர் குடிக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாட்டரை ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து போகிறாரு. இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டு பாண்டிங்கில் இருக்க சொல்ல என்னாமா ப்ளே பண்ணாங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்க சொல்லுந்துட்டு என்னாமா பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணபடி ஜங்குக்கோட மாம் ஸ்மைல் பண்ணபடி அவங்களோட பெட்ரூம்குள்ளே போனேன். டேடா இப்போ அப்படியே பயத்துலேயே அவருக்கு சொட்டே ஆயிருச்சு. அப்படியே சொட்டிங் ஒவ்வொரு துளி ட்ராப்பாக கீழே விழுந்து இருந்தாலும் அந்த
பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணபடி ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரானா ரூம் முழுக்க டார்க்காக இருக்குது. ஃபுல்லாக கேண்டில்ஸை பற்ற வச்சுருக்காரு. கேண்டில் லைட்டு டின்னர் வேறு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பெட்டில் டேக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு செம்மையாக ஷாக் ஆகுறாரு. இது எப்பண்டா நீ ரெடி பண்ணங்கிற மாதிரி நோட் பண்ணோம். டே உள்ளே வந்துட்டு பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு வேகமாக வந்து டே ஹேக் பண்ண வருவாரா இந்த மாதிரி ஹக் பண்ண வேண்டா நம்ம டே வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை விட்டு மூவ் ஆன் ஆகுவாரா. ஒன்றும் இல்லைட்டு சும்மாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ சாப்பிடலாம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டேபிள் கேண்டில் லைட்டு டின்னர் ரெடி பண்ணி வச்சுருப்பார்ல அதில் கொண்டு வந்துட்டே உட்கார வச்சுட்டு ஃபுல்லாக டேக்கு போட்டு ஃபுட்டாக இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு தான் பாட்டு சோப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி சோப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம டே வந்து அப்படியே ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டோம் இப்படி ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு ரசிச்சுக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பாட்டுட்ருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம டேக்கு ஹார்ட் பீட்ஸ் பயங்கரமாக துடிக்குது. இவன் என்ன நம்மளை ஒரு மாதிரியாகவே பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்துலேயே நம்ம ஜங்குக்கு பட்டபடி ஃபுட்டை சாப்பிடுவாரா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ கூட நம்ம டேக்கு பயங்கரமாக சொட் ஆகுது. இந்த மாதிரி சொட் ஆகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு கர்ச்சீப் எடுத்து வந்து டேயோட ஃபேஸில் சொட் ஆகிட்டு இருக்க அந்த சொட்டிங்கை அப்படியே ஒயிட் பண்ணி எடுப்பாரா. இந்த மாதிரி எடுத்த நம்ம டே ஷாக் ஆனோம். என்ன ஆச்சு பயங்கரமாக உனக்கு சொட் ஆகுது. ஏசி ஃபுல்லாக தானே வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேற நோட் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணி பார்த்துட்டு இந்த பிளேஸில் உனக்கு இந்த பிளேஸில் இந்த ஜில்னஸ் உனக்கு போடாடா வேணா நான் இன்னும் கொஞ்சம் கூட்டி வைக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாண்டான் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். சரி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குமே சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டோம். 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு தான் அந்த பிளேட்ஸ் எல்லாத்தையுமே கிச்சனில் கொண்டு வச்சுட்டு ஹேண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே நேராக ரூமுக்கு வருவாரா. அந்த மாதிரி ரூமுக்கு வந்தோம். நம்ம டேடா பெட்டில் ரொம்ப நர்வஸாக உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி நர்வஸாக உட்காந்துருந்தோம். டே பக்கத்தில் வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே உட்காருவாரா. அந்த மாதிரி உட்காந்தோம். நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் தான் செம்மையாக ப்ளே ஆக ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம டே அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி பிடிக்க வருவாரா. இந்த மாதிரி பிடிக்க வேண்டாம். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை நம்ம டே கிரிப்பாக பிடிச்சிட்டு இங்கே பாரு ஜங்குக் சொல்லு பேபி அப்படிங்கிற மாதிரி டே ஒரு ஹேண்ட்ஸை தானே நீ பிடிச்சா நான் எனக்கு இன்னொரு ஹேண்ட்ஸ் இருக்குனுங்கிற மாதிரி இன்னொரு ஹேண்ட்ஸை வச்சு நம்ம டொமக்ஸ் பக்கமாக ஹக் பண்ண வேண்டிய ஹேண்ட்ஸை நம்ம டே பிடிச்சா பேக் சைடு முதுகு வழியாக ஹக் பண்ணப்படி ஹிப்பு பிடிச்சபடி ஹக் பண்ணப்படி க்ளோஸாக இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தாட்டே அப்படியே நிமிண்டு ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணால் என்னாச்சு என்ன சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது வந்து ஜங்குக் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி திக்குறாரு. என்னடா பேசுகிற எதுக்கு இந்த திக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை ஜங்குக் மேரேஜ் பேரண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் பட் இது வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு டைம் மட்டும் எனக்கு கொடுப்பியா. எனக்கு டக்குன்னு இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. டைம் கொடுப்பியா எனக்காக அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நர்வஸில் பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு டேயோட சீக்ஸில் நம்ம ஜங்கு கிஸ் பண்ணிவிட்டு உனக்கு டைம் கொடுக்காம வேறு யாருக்கு பேபி டைம் கொடுக்க போகிறேன். எத்தனை இயர்ஸ் வேணாலும் எடுத்துக்கோ ஆனால் என்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே தூக்கி நம்ம ஜங்குக்கு அவரோட தைஸில் உட்கார வச்சா நம்மகிட்ட இன்னுமே ஷாக்காகி டைம் கேட்டேங்களாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு அப்படிலாம் இல்லாட்டே அப்படி தைஸில் வச்சபடி ஹக் பண்ண பொசிஷன்லேயே ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸ் ஆகுறாரு. அதை விட்டுட்டே மேரேஜ் பண்ணியாச்சுன்னுங்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் அதை எப்படி வெளிப்படுத்தினே அவருக்கு தெரியல. அதனால ஐஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணபடி மேரேஜ் பண்ணியாச்சுடா டே ஜங்குக்கு நீ மேரேஜ் பண்ணியிருக்க உன்னோட ஹவுஸில் உன்னோட ரூமில் ஏன் டைஸ்ல இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணபடி செம்மையாக என்ஜாய் பண்ணுறாரு. ஆனால் பட் இந்த மாதிரி வியாடாக நடந்துக்கிற ஜங்குக்கு பட்டு நம்ம டேடம் பயங்கர நர்வஸ் ஆகுவார். இந்த மாதிரி நர்வஸ் ஆனால் 1/2 வரைக்குமே நம்ம ஜங்கு கூட தைஸில் தான் நம்ம உட்காந்துருப்பாரு. 1/2 மூவ் ஆன் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்கு கூட தைஸ்லேருந்து அப்படியே எழுந்துக்கிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. அந்த மாதிரி கூப்பிட்டா ஐஸை க்ளோஸ் பண்ணபடி அப்படி ஃபீலிங்கில் இருந்து நம்ம ஜங்குக் தான் என்னாச்சுட்டே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் இல்லை டைம் 12 ஆயிடுச்சு. ஏன் இந்த பொசிஷன்லேயே உட்காண்ட்ருக்க ஸ்லீப் பண்ணலாம்ல.
ஸ்லீப் பண்ணலாம். சரி நீயும் ஸ்லீப் பண்ணு, நானும் ஸ்லீப் பண்ணுறேங்கிற மாரி சொல்லிட்டு டேயை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. இந்த மாரி படுக்க வச்சுட்டு ஜங்குக்குமே டே பக்கத்தில் வந்து பெட்டில் படுத்துக்கிறாரு. இந்த மாரி படுத்துட்டு டேயை வந்து பேக்கப் பண்ணபடி கிரிப்பாக பிடிப்பாரா அந்த மாதிரி பிடிச்சோம். டே செம்ம ஷாக்காகி அப்படியே ஜங்குக்கை நோட் பண்ணா. என்ன பேபி ப்ளே தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஓகே நான் ப்ளே பண்ணலை, பட் அதுக்காக ஹக் பண்ணக்கூடாதுன்னா எப்படி அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னோம். நம்மகிட்டே ஓகே சொன்னதை கேட்டு இன்னுமே நம்மகிட்டே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற, அதான் ஓகே சொன்னிட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக ஹக் பண்ணபடி இப்படி ஸ்லீப் பண்ணோம். இப்போன்னா நம்ம ஜங்குக்கோட ரூம்க்கே நம்மகிட்டே வந்திருப்பாரு. இப்படி ஹக் பண்ண பொசிஷனில் நம்மகிட்டே ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ரூமுக்குள்ளே கேண்டில் மட்டும்தானே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், வேறு எதுவுமே லைட்ஸ்லாம் போடல. அதனால அந்த கேண்டில் வெளிச்சத்துக்கு அங்கங்கே நம்ம டேயோட ஃபேஸ் தெரியாமல் ஒவ்வொரு பர்சன்ட்டோட பிக் இருக்கிற மாதிரி தெரியுது. இது என்னடா ரூம் முழுக்க இவன் என்னடா யாரோட பிக்கடா இப்படி ஒட்டி வச்சுருக்கான், இந்த வெளிச்சத்துக்கு அது யாருன்னே தெரியலையே, ரூம் முழுக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணியிருப்பாரு டேயை ஹக் பண்ண பொசிஷனில். நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ண மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு அப்படியே வேகமாக வந்துட்டு லைட்டை போடுறாரு. நம்ம டே செம்ம ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த ரூம் முழுக்க நம்ம டேயோட பிக் தானே இருக்குது. நம்ம டே சேட்லேருந்து இப்போ இருக்கிற பிக் வரைக்கும் டேட்ட கூட இவ்வளோ பிக் இருந்திருக்காது. அவ்வளோ பிக்குமே அப்படியே இருக்குது. அது எல்லாத்தையுமே அப்படியே வால் கிட்ட வந்து டச் பண்ணி பார்க்குறாரு. என்னோட 12வது பேட்டையில் உள்ள பிக்கில் இது என்னோட 13வது பேட்டையில் உள்ள பிக்கில் இது இந்த பிக்கில் அது அந்த பிக்கில்ங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு கூட இவ்வளோ பிக்கு அவரோட ஹவுஸில் வச்சுருக்காராங்கிறதே டவுட்டு. அவ்வளோ பிக்கு நம்ம ஜங்குக்கு வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்காக நோட் பண்ண டே சைல்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த மாதிரி அவரோட லைஃப்பை ஜேர்ன் பண்ணி வந்துருப்பாரு. அந்த மொத்தமும் அப்படியே இப்போ வாலில் இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகி ஜங்குக்கு இந்த மாதிரி ரூமையே டே இதுங்கிற மாதிரி மாட்டி வச்சுருக்கதை பார்த்துட்டு ஷாக்கிங்லேயே அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்து திரும்பினா நம்ம ரூடு சைக்கோ பாய் என்ன மாட்டி ஸ்லீப் பண்ணுறோன்னா க்யூட்டாக பேபி மாதிரியே ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் எப்படி பில்லோவை எடுத்து ஹக் பண்ணபடி டேயாங்கிற மாதிரி டேயோட நேமை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பில்லோவை ஹக் பண்ணிக்கிட்டு டேயோட நேமை சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜங்கு கிட்ட க்ளோஸாக வந்து இவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் டேயாங் நான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், இந்த டே தான் என் லைஃப்பில் நான் மறக்க முடியாத டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பில்லோவை ஹக் பண்ணி பில்லோவுக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு ஒரு மாதிரி ஷையாகிட்டு டே என்னடா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டே நினச்சி பில்லோவுக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருப்பார்ல அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இவர் ஷையாகி இந்த ஜங்குக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தேன். டேக்கு ஸ்லீப்பிங் வரல, அவருக்கு தூக்கம் வரல. ஆனால் பட் அந்த ஜங்குக்கோட பெட்டில் உட்காந்தபடியே ஜங்குக் பேசினதும் ரூம் முழுக்க இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு இந்த ஜங்குக் என்னை இப்படியா லவ் பண்ணா, நான் என்னென்னா இவங்கிட்டயே எனக்கு அந்த கேர்ள் ப்ரப்போஸ் பண்ணான்னு அந்த பாயை பிடிச்சிருக்குன்னு என்னெல்லாம் இவங்கிட்ட நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி தானே டே லவ் பண்ணுற பர்சன் டேயை லவ் பண்ணுற பர்சனுங்கிற மாதிரி எல்லாரை பற்றியுமே நம்ம டே ஜங்குக்கிட்ட சொல்லியிருப்பாரு. இன்னொரு பர்சன்ட்டை லவ் பண்ணுறேன், அவன் மேலே எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜானை வச்சுலாம் பேச சொல்ல அப்போ ஜங்குக்கோட அந்த பொசிஷன் இப்போ டே கிட்ட வந்து நான் ஜங்குக்கு வந்து டேயை லவ் பண்ணிகிட்ருக்க சொல்ல நம்ம டேக்கிட்டேயே ஜங்குக்கு வந்து நான் அந்த கேர்ளை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம டேக்கு என்ன மாதிரி ஒரு பெயின் ஆகிருக்கும், அவன் எந்த அளவுக்கு ஹேட் ஆகிருப்பான். அப்போ அந்த பிளேஸில் அவனுக்கு பெயின் இருந்துமே அந்த பெயினை வெளியே காட்டிக்காம தாங்கிட்ட அப்படி ஒரு சைல்டிஷாகவே ப்ளே பண்ணானே, எப்படி இவனால் இது பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணால் பாய்ஸை சொல்லியிருப்பாங்களே உன்கிட்ட க்ளோஸாக இருக்கணும், உன்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கக்கூடாதுன்னா ஜங்குக்கு ஒன்று நிறைய சீட் பண்ணி ஆக்டிங் பண்ணுவானுங்கிற மாதிரி சொன்னான். அந்த மூமெண்ட்டை ஞாபகம் வருது. தான் முன்னாடி ரொம்ப குட் பாய் மாதிரி அப்படியே ஆக்டிங்கை போட்டுட்டு தன்னை விட்டு மூவ் ஆன அடுத்த செகண்ட் ஜங்குக்கு வேறு ஒரு கேரக்டரில் சேஞ்ச் ஆகிற மூமெண்ட் எல்லாத்தையுமே ஃபுல்லாக திங்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்மகிட்டே அந்த மூமெண்ட்டே திங்க் பண்ணோம்.
திடீர்னு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி உட்காண்ட்ருக்க பொசிஷனில் என்னடா என்னோட ஹிப்பில்ங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆகி நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக் ஸ்லீப் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. பில்லோவை இவ்வளோ நேரம் ஹக் பண்ணார்ல, இப்போ பில்லோவை வந்து நம்ம டே வாங்கியிருப்பாரு. ஏன்னா பில்லோவுக்கு கிஸ்ஸாக பண்ணிகிட்டு இருக்காருல அந்த மூமெண்ட்டுக்கு. டேய்க்கு ஒரு மாதிரி ஆகி அந்த பில்லோவை பிடுங்கியிருந்திருப்பாரு. பில்லோ இப்போ பக்கத்தில் இல்லாதனால பக்கத்தில் இருக்க டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். ஜங்குக் இந்த மாதிரி ஹக் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு டே கொஞ்சம் ஷாக்கிங்கில் ஜங்குக்கை நோட் பண்ணுறாரு. ஜங்குக் ஸ்லீப்பிங்கில் தான் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு டேயுமே ஜங்குக் பக்கத்தில் அப்படியே பெட்டில் பட்டு ஸ்லீப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம டே லேட்டாக தானே ஸ்லீப் பண்ணாரு. அதனால நம்ம டே இன்னும் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக் எழுந்திருப்பார். எழுந்து டேயோட ஃபேஸையே நோட் பண்ணிகிட்ருக்காரு. என்னோட பெட்டில் என்னோட பேபி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்லீப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட ஐஸையே நோட் பண்ணபடி அப்படியே பெட்டில் பட்டே இருப்பாரா. அந்த மாதிரி பட்டு இருந்தா டே அப்படியே தூக்க கலைஞ்சி அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறவர் ஜங்குக் இந்த மாதிரி தன்னை பார்த்துட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகி என்ன பண்ணுற ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி டே பெட்லேருந்தே கீழே விழ போவார். இந்த மாதிரி விழ போகிற டேயும் நம்ம ஜங்குக்கு ஹிப்பை பிடிச்சபடி க்ளோஸ் அழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா நம்ம டேயோட லிப் இழுக்கிற ஃபோர்ஸுக்கு ஜங்குக்கோட லிப்பில் போய் அட்டாச் ஆகுது. இந்த மாதிரி அட்டாச் ஆனால் நம்ம ஜங்குக்கு ஹாப்பி தானா, பட் நம்ம டேக்கிட்ட ஒரு மாதிரி ஆகி டக்குன்னு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டு எழுந்து உட்காந்தாரு. ஏன்டா அப்படி பண்ணுற? எதுக்காக என்னை பயமுறுத்துற இவ்வளோ க்ளோஸ் ஆகண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன ட்ரையா இப்படிலாம் பேசுகிற? நான் உன்னை பயமுறுத்துறேனா? நான் சும்மா தானே உன்னை பார்த்துட்டு இருந்தேன். சும்மா பார்த்துட்டு இருந்தது தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கிட்ட க்ளோஸ் ஆகிறவரா. இங்கே பாரு ஜங்குக்கு அது வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் நேரம் ஆயிடுச்சு, எழுந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே எழுந்து போக சொல்கிறாரு. கண்டிப்பாக பெட்டை விட்டு எழுந்து போகணுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம டே கிட்ட நம்ம ஜங்குக் பண்ணுறதை பார்த்துட்டு டேக்கு தான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஆக்வர்டு, ஷையி, நர்வஸுங்கிற மாதிரி எல்லாம் கலந்து ஒரே நேரத்தில் வருது. ஜங்குக்கோட இந்த சேஞ்சிங், இந்த மூமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஜங்குக் பேசுகிற அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்க சொல்ல அவருக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது. என்ன மாதிரிடா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கிங்லி நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை பார்ப்பாரா. இந்த மாதிரி பார்த்தா சொல்லிட்டு விட்டு விட்டு போகணுமா, டே ஜங்குக் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டாரு. இந்த மாதிரி தள்ளி விட்டான். சரிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே வெளியே வருவாரா. அவர் பாட்டுக்கு நார்மலாக டவலை வேர் பண்ணபடி வேகமாக வெளியே வந்துட்டார். இப்படி டவலோடு வந்து நிற்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம டே தான் ஜங்குக்கோட பாடி ஸ்ட்ரக்சரை அப்படியே ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. செஸ்ஸு, ஹிப்பு, டொமக்ஸு, ஆப்ஸு, ஹேண்ட்ஸுங்கிற மாதிரி இப்படி ஃபுல்லாக இஞ்சியாக நோட் பண்ணால் நம்ம டே நம்ம ஜங்குக்கோட பாடியை ரப் பண்ணி ப்ளே பண்ணி திங்க் பண்ணி பார்த்துருப்பார்ல. அந்த மூமெண்ட் இப்போ நம்ம டேக்கு திங்க் ஆகிட்டு டக்குன்னு அப்படி நம்ம ஜங்குக் பார்க்குற மூமெண்ட்டை பிரேக் பண்ணுறாரு. இப்படி பிரேக் பண்ணோம். ஜங்குக்கு நார்மலாக ஸ்கூலுக்கு போகக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தால் நம்ம டேயுமே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். அப்படி டவலை வேர் பண்ணபடியே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாரு. இந்த மாதிரி கூப்பிட்டான். என்ன டே அப்படிங்கிற மாதிரி திரும்புவாரா. நம்ம டே அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் டோரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணபடி ஹெட்டு மட்டும் லைட்டாக வெளியே தெரிகிற மாதிரி, நான் ட்ரெஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, என்னோடய ட்ரெஸ் எல்லாம் நான் இன்னும் நம்ம ரூமுக்கு சேஞ்ச் பண்ணலை, எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் பேபி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் இல்லையா டவலோட நிற்கிற, இப்படி பேசுகிறது நீ ரூமுக்கு வெளியே வந்து பேசினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து இப்போ என்ன டே வேணும் உனக்கு, டே தெளிவாக தானடா சொல்கிறேன், ட்ரெஸ் வேணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி விடு நான் உன்னோட மாம்கிட்ட போய் வாங்கிட்டு வரேன்ங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜங்கு கீழே வேகமாக இறங்கி வருவாரா. அங்கே இறங்கி வந்தால் டேயோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி டேயோட மாம் ஜங்குக்கோட மாம்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த லக்கேஜை. இந்த மாதிரி கொடுத்தா டே இதுதான் கேட்டுட்டு இருந்தா, கொண்டாங்க லக்கேஜை நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி லக்கேஜ் எப்படி தூக்குனப்படி நம்ம ஜங்குக்கு மறுபடியும் ரூம்க்கு வர்றாரு. இந்த மாதிரி ரூம்க்கு வந்தால்
கரெக்டாக பெட்டில் கொண்டு லக்கேஜை வச்சுட்டு அந்த லக்கேஜை ஓப்பன் பண்ணி டேக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். நான் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவேனுங்கிற மாதிரி டே சொன்னால் நம்ம டே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுவேன்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொண்டு கொடுக்குறாரு. ஏன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். அந்த ஷர்ட்டை நோட் பண்ணேன். அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு பிடிக்கலையா? ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்பா நீயே வந்து எடுத்துக்கோவா, உன்னோட லக்கேஜ் ஓப்பன் பண்ணி நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை இப்படி நம்ம ஜங்குக் பேசவும், வேண்டாம் வேண்டாம் நானே இதை வேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அப்படியே டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. அப்படியா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோருக்கு வெளியே நம்ம ஜங்குக்கு நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா நம்ம டைமே ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வருவார். வெளியே வந்து நம்ம ஜங்குக் டோர்கிட்டே இருக்கிறத பட்டுட்டு ஷாக் ஆகி இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உனக்காக வெயிட் பண்ணிட்டேன், வெயிட்லாம் ஒன்றும் பண்ணாண்டா, நீ கீழே போ நான் வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட எப்படி காலேஜுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகுறாரு. ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாத்தையுமே பேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சபடி கரெக்டாக கீழே வந்தால் ஜங்குக் டேக்காகவே சாப்பிடாமலே உட்காண்ட்ருக்காரு. இப்படி சாப்பிடாம உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கோட மாம் நோட் பண்ணிவிட்டு வாட்டையாங் நீ வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 2 பேருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே காலேஜுக்கு போவாங்களா. இந்த மாதிரி காலேஜுக்கு போனால் இப்போ ஜங்குக்கோட பைக்கில் ஜங்குக் உட்காந்துருக்காரு. பாட்டையா அங்கே என் பின்னாடி வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேக் சைட்லையா, ஏன் நான் ட்ரை பண்ண உனக்கு பிடிக்காதா, நான் ஸ்மூத்தாக ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இருந்தாலும் எப்போதும் நானே பைக்கை ட்ரை பண்ணிட்டேனே, இப்போ பின்னாடி வந்து உட்கார சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி பைக்கில் உட்காரத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷனான லுக்லேயே போட்டுட்ருக்குத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பைக்கில் ஃப்ரண்ட் சைடில் தானே உட்காந்துருந்தாரு. அப்படியே மூவ் ஆகி பேக் சைடுக்கு வராரு. சரி வா நீ ஸ்டார்ட் பண்ணி நீ பைக் எடு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுக்கிட்டே ஷாக் ஆகி, ஏன் நீ தானே சொன்ன உன் பைக்கை நீ ட்ரை பண்ண போகிறேன்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, பைக்கில் 2 பேர் ஒன்னாட்ட போவோம், நான் ட்ரை பண்ணா என்ன, நீ ட்ரை பண்ணா என்ன, நீயே வந்து ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே வேகமாக வந்து ஃப்ரெண்ட் சைடில் உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி உட்காந்துட்டோம். டேயை வந்து டைட்டாக ஹாக் பண்ணுவாரா. இப்போ என்ன புரியுது ஏன்டா என்ன ஃப்ரெண்ட் சைடில் உட்கார சொன்னான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஏன் என்னை இப்படி பிடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பாட்டியா ரிங்கை போட்டதோட என்னைய மிரட்டுற பட்டியா நீ, முதல்லாம் நான் இந்த மாதிரி தானே உன்னை ஹேக் பண்ணிட்டு வருவேன், அப்போ நீ என்னை பாட்டு என்ன சொல்லுவ ஜங்குக் இப்போ கிரிப்பாக பிடிச்சிக்கோ, கீழே விழுந்துட போகிற, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவேன்னு சொல்வேன் தெரியுமா. இப்போ என்னென்னா பேலன்ஸுக்கு ஹிப்பை பிடிச்சா இன்னியே திட்டுற, என்ன நான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன்ல, நான் உன்னை மேரேஜ் பண்ணதுனால இப்போ உனக்குன்னா அந்த பன்னி மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. அந்த மாதிரி பேசுகிறத கேட்டுக்கிட்டே ஷாக் ஆகி ஜங்குக்கோட மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி, ஏன் எதுக்கு இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கேன், நான் ஒன்றுமே சொல்லலை. அப்படியா, ஆமாம் நான் ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லவும், அப்போ நான் இப்படி தான் பிடிச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு சரி போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பைக் அப்படியே ட்ரை பண்ணபடி கரெக்டாக ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் டேக்குக்கு 2 பேருமே வராங்க. இந்த மாதிரி வந்தால் 2 பேருமே இன்றைக்கி காலேஜுக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க நினச்சா 2 பேருமே வந்து நிற்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம டேடா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, சரி ஜங்குக்கு நான் கிளாஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்துட்டு போகலான்னுங்கிற மாதிரி போனோம். அந்த பிளேஸில் கரெக்டாக ஜான் என்ட்ராகி நம்ம டேயும் ஜங்குக்கையும் நோட் பண்ணிவிட்டு, என்னட்டையா ஹாப்பியாக இருக்கிறப்பளுக்கு லைஃப்பை நல்லாவே மூவ் ஆன் பண்ணி ஜாலியாக இருக்கப்பளுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே டேக்கிட்ட வந்துட்டு, சரி எல்லோரும் சேர்ந்து கேன்டீனில் ஃபுட்டு சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி, அதாவது நான் ஃப்ரெண்டாக பேசுகிறேன், அந்த மூமெண்ட்டை நான் பிரேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம டேட்ட பேசினோம். ஜான் இந்த பிளேஸில் நிற்கிறத பார்க்க சொல்லி ஜங்குக்கு ஹைப் ஆகுது. கோவத்துலேயே நம்ம ஜங்குக் ஜானை நோட் பண்ணோம். நம்மகிட்ட இந்த மாதிரி ஜங்குக் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, என்னப்பா இங்கே என்ன பாரு, எதுக்காக இந்த மாதிரி கோவமாக சேஞ்ச் ஆகிற, ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஃபுட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்றதுல எந்த ஒரு தப்பு இல்லை, நீ சும்மா தேவையில்லாமல் கோவப்பட்டுட்ருக்காத, முதல்ல கிளாஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட சொன்னோம். முடியாது, நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணால் நம்மகிட்டே வந்து ஜங்குக்கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்து நின்றுட்டு நம்ம ஜங்குக்கு மட்டும் கேட்குற மாதிரி,
நான் சொன்னால் கேட்பேன்னு நான் நினச்சேன். அப்போ நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாரி இப்படி பேசுவாரான்ற மாரி பேசுகிறத பார்த்துட்டு ஜானை பார்த்து முறைச்சி இப்படி இருந்த நம்ம ஜங்குக்கிட்டேயோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. நான் பேசுகிறத அப்போ நீ கேட்கவே மாட்டேன் அப்படி தானே? ஆ நான் சொன்னால் நீ கேட்பேன்னு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. ரிலாக்ஸ் ஆகிட்டு சரி ஓகே நான் கிளாஸுக்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வாடா ஷுகா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஷுகாவோட சொல்கிறல ஆன்சர் போட்டபடி ஆப்போசிட்டில் தானே ஸ்கூலு அதுக்குள்ளே அப்படியே என்ட்ராக்குறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா சரி நம்ம எல்லோரும் ஃபுட் சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஃபுட்டு சாப்பிட போகிற அந்த மூமெண்ட்டில் சொல்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் ஜங்குக்குள்ளே இருக்கிற அந்த ஆங்க்ரி கிட்ட வந்ததோட அப்படியே சேஞ்ச் ஆன அந்த மூமெண்ட். அதாவது சொன்னால் நம்ம ஜங்கு கேட்குறாரு. போடுற ஆர்டரை ஃபாலோ பண்ணுறாரு. அந்த மூமெண்ட்டை ஜான் ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்ருப்பான். இப்படி நோட் பண்ணிட்டு இருந்தா இப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஆனால் பாய்ஸஸ் யாருக்குமே நம்ம ஜான் பக்கத்தில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. கோவம் வருது, சொல்லணுங்கிற திங்கிங்கும் வருது. இருந்தாலுமே அந்த இது எல்லாத்தையுமே அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஜானை அப்படி ஃபேக்காக அவன் ஃப்ரெண்டாக எப்படி நடிக்கிறானோ அதேமாரி இவங்களும் ஃபேக்காகவே பேசி சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரித்தான். இப்போ நம்ம கிட்ட தான் ஜான் நாங்கள் நம்ம காலேஜில் இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10 டேஸ் ஹாலிடே தானே. ஹாலிடேக்கு நீ என்ன பண்ண போகிற? நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக ட்ரிப் போகிறோம். நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இதை கேட்டுட்டு நம்ம ஜேக்கப் தான் என்ன ஜான் இது கூட தெரியாதா? லீவு மட்டும் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன் டேயும் ஜங்குக்கும் ஹனிமூன் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹனிமூன் போவாங்கங்கிற மாதிரி கேட்டுட்டு ஷாக் ஆனா ஹனிமூன் போய் 2 பேருமே அவங்க டைட்டு ஸ்பெண்ட் பண்ணி அந்த 10 டேஸும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை ஜேக்கப் அப்படிங்கிற மாதிரி ஒயன் சொல்லவும் ஆமாம் ஒயன் கரெக்டாக சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் சொன்னால் அடா ஆமாம் நம்ம எல்லாருமே மேரேஜ் பண்ணிக்கலனாட்டே மேரேஜ் பண்ணிட்டாங்கல்ல. அப்போ இந்த 10 டேஸ் லீவு நீ ஜங்கு கூட ஆன்சரில் சிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாய்ஸஸ் எல்லோரும் இப்போ கலாச்சி டாபிக் அந்த ஜான் பேச வந்த டாபிக் அப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏன்டா இப்படி கலாய்க்கிறீங்க? நான் சொல்கிறது நம்புங்கடா. நான் எங்கேயும் போகலடா, நான் ஹவுஸ்லேயே தான்டா இருப்பேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி கலாய்க்கிற பாய்ஸஸை நிப்பாட்ட பார்க்குறாரு. இந்த மாதிரி நிப்பாட்ட பார்த்துட்டு இருந்தா இப்போ ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. லஞ்ச் பிரேக்கில் எல்லாருமே கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் நேராக நம்ம பக்கத்துக்கு அவரோட ஸ்கூலை விட்டுட்டு காலேஜுக்கு வந்துருவார். காலேஜுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார்ல டேபிள்ஸ், அந்த டேபிளில் பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு உட்காரவும் நம்ம கொஞ்சம் ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணேன். சுகாவுமே ஜிமினை பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. ஜங்குக்கு நீ இங்கே என்ன பண்ணுற? ஃபுட்டு சாப்பிட வந்தேன். எப்போட்டும் ஸ்கூலில் தானே சாப்பிடுவேன், ஏன் உன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடாதா? இல்லை ஜங்குக் அது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஏதோ சொல்ல வராரு. இருந்தாலுமே அதை சொல்லாமல் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு சரி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு இங்கே வந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜானுமே அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி பாய்ஸஸ் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். அந்த மாதிரி உட்காந்துட்டு ஆஃப்டர்நூன் இந்த லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடி பாய்ஸஸ் எல்லோரும் ஜாலியாக சிரித்து பேசியிருப்பாங்களா ஹனிமூன்ட்டு அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம நோட் பண்ணிவிட்டு நீ என்கிட்ட சொன்னது உண்மை தான். இந்த ஹாலிடேயில் நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ண வெளியே போகிறோம். ஆனால் பட் நீ மட்டும்தான் ஹவுஸில் இருக்கேங்கிற. எதுக்காக நீ சிங்கிளாக ஹவுஸில் இருக்கணும்? வேணா ஏன் கூட ட்ரிப்பு வாரியா? நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்டாக ஃபேமிலியாக போகிறோம் அப்படிங்கிற மாரி ஏன் கூட நீ ட்ரிப்புக்கு வரியானுங்கிற மாரி நம்ம கூப்பிட இதை கேட்டுட்டு நம்ம ஜங்கு காண்டா யார் கூட ட்ரிப்புக்கு போகணுங்கிற மாரி கடுப்புலேயே நோட் பண்ணுவாரா? இந்த மாரி நோட் பண்ணால் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம ஜானை நோட் பண்ணால் அதாவது டேக்குள்ளே ஜான் ஃபைட் பண்ண வராமல அந்த மூமெண்ட்டை பாய்ஸஸ் எல்லாருமே இப்படி நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மகிட்ட நான் இல்லை நான் எப்போதுமே அதர் பர்சன்ஸ் கூடலாம் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு வெளியெலாம் போக மாட்டேன். போகிறதா இருந்தால் நான் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் கூடயும் என்னோடய பேரண்ட்ஸ் கூடயும் மட்டும்தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறாரு. இந்தமாரி சொல்கிறத கேட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணபடி நீ என்ன பண்ணாலும் என் பேபி ஒட்டுக்காட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
ஃபுட் அப்படியே சாப்பிடுவாரா இந்த மாதிரி சாப்பிட்டேன். நம்ம டே தான் இப்போ அப்படியே நம்ம டேக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நம்ம ஜங்குக்கோட மாம் சிக்கன் தான் ஒரு மாடலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது டேயோட ஃபேவரட் போலருக்கு. அந்த ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் வச்சுருக்கத பார்த்துட்டு நம்ம டே தான் என்னடா இப்படி ஆன்ட்டி பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணப்படி அந்த லஞ்ச் பாக்ஸை வாங்கி அந்த சிக்கன் பீசஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி டேட்ட கொடுக்குறாரு. இந்த மாரி கொடுத்தேன். நம்ம டே எப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. சாப்பிட்டுட்டேன் அவங்களோட மாமா உனக்காக பாட்டு பாட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க சன் எனக்கு கூட இல்லை பத்தியா அப்படிங்கிற மாரி அவரோட லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுனா நம்ம டேக்கு எப்படி ஸ்மைல் வருது. என்ன கவனிக்கிறத விட உன்னை தான் அதிகமாக என்னோடய மாமு கவனிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டோம். இப்போ நம்ம ஜங்கு குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருப்பார்ல அதில் கொஞ்சம் நம்ம ஜங்கு கூட பிளேட்டில் வைக்கிறாரு.